Hi dear. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா டியர்ஸ்? டைட்டில் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நான் வீடியோ போடலாமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும்னு. எதுக்கு இந்த டைட்டில் அப்படின்னா, சில இன்சிடென்ட்ஸ்லாம் எனக்கு அப்படி நடந்திருக்கு. இனிமேலும் நடக்கும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆமாம் டியர். நேற்று முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபேக் ஐடியிலேருந்து, அதாவது ஆல்ரெடி உள்ள சேனலை பேஸ் பண்ணி ஒரு ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்களும். ஒரு 2 days தான் இதுதான் போயிட்டு இருக்கு எல்லா சேனல்ஸ்க்குமே. நம்ம சேனலுக்கும் வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லா சேனல்ஸ்க்கும் வந்திருக்கேன், அதனால நம்ம சேனலுக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு நானும் நார்மலாக தான் இருந்துட்டேங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது, ரொம்ப டீப்பாக உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, எல்லா சேனல்ஸ்க்கும் நேற்றுக்கு இன்னைக்கு அப்படி தான் 2 நாளாக போயிட்டு இருந்திருக்கேன். ஆனால் என்னை மட்டும்தாங்க மெயின் டார்கெட்டாக வச்சு எனக்கு முன்னாடிலேருந்து நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, எனக்கு ஏன் இப்படி கமெண்ட்ஸ் போடுறாங்க, எதுக்கு நீ இப்படி போடுறேன் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸை பற்றி நான் உங்ககிட்ட பேஸ் பண்ணி பேசியிருப்பேன். ஆரம்பத்தில் உள்ள கமெண்ட்ஸும் இவங்க தான் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ரீசன்ட் டேஸ் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே என்ன டார்கெட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சாரி டியர்ஸ், என்னால் உங்ககிட்ட ஃப்ரீடமாக பேசுறதுக்கு கூட எனக்கு வந்து, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசியிருக்கேன், புலம்பியிருக்கேன், எல்லா விஷயமும் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது. இந்த 1.5 இயர்ஸில் நான் உங்ககிட்ட ஒரு நாள் நான் அழுததே இல்லை டியர்ஸ், உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நான் அழுது உங்ககிட்ட, என் பையனுக்கு ஆப்ரேஷன் நடந்த அந்த சமயம் கூட நான் உங்ககிட்ட அழுது நான் பேசுறது கிடையாது. ஏன்னா பேசலாம், ஃபீல் பண்ணி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துலையும் அழுதுடக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து நான் அவ்வளோவா நல்லா இருக்காது, அந்த மாதிரி நம்ம பண்ணிடவே கூடாது. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சுருக்கேன். ஒருவேளை அது நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு நான் மட்டும் தான் நினச்சிருக்கேன் போல இருக்குது. நான் பண்ணது ஏதோ அவங்களுக்கு கெடுதலாக இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து காய் அன்பு கார்ட்டூன் சேனல் ஒன்று, அப்புறம் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஹரிணி காயுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சேனலில் சில ப்ராப்ளம்ஸ்னால அந்த சேனலை அப்படியே விட்டுட்டு தான் 3rd சேனலாக அன்புலவ் கார்ட்டூன் சேனலை ஓப்பன் பண்ணேன். எனக்கு அந்த ஹரிணி காயுங்கிற சேனலில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த ப்ராப்ளத்தினால தான் நான் எல்லா அட்மின்ஸையும் காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம அதர் அட்மின்ஸ் கிட்ட கேட்டாக்கா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து பற்றி யாருக்குமே தெரியல. சிலருக்கு தெரிஞ்சும் எனக்கு வந்து அது வந்து டவுட் கிளியர் பண்ணலாம். அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், இதை நம்ம எடுத்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தான் அந்த சேனலே டோட்டலாக விட்டுட்டு 3rd நான் வந்து உங்ககிட்டலாம் கேட்டு தான் நான் அன்புலவ் கார்ட்டூன்ற ஒரு சேனலை ஓப்பன் பண்ணேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருந்தது. நம்ம ஒரு டவுட்டுன்னு போய் கேட்குறோம், ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தை உண்டாக்குச்சு. ஒருவேளை நம்ம பிகினர், நமக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு நான் வந்துட்டேன். அதனால நான் வந்துட்டு 3rd சேனல் ஓப்பன் பண்ணி ஓகே, இப்போ நார்மலாக ஆகிடுச்சு, எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் இனி எந்த டவுட்ஸ் வந்தாலும் நானாகவே போயிட்டு யூடியூப்பு, கூகுள் எதெல்லாம் சர்ச் பண்ண முடியுமோ பண்ணி அதை நானே வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்கிட்ட வேறு அட்மின்ஸ், அதாவது பிகினர்ஸ், அவங்க வந்து என்கிட்ட டவுட்ஸ்ன்னு கேட்கும்போது நான் வந்து அப்போ அந்த இடத்துல யோசிச்சது என்னென்னா, நம்ம இவங்க இடத்துல இருந்து நம்ம எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம், அந்த மாதிரி இவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இவங்க என்கிட்ட வந்து டவுட்டுன்னு கேட்குற எல்லா அட்மின்ஸ்க்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் எல்லாமே சொல்லுவேன். தெரியாதது கூட தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணடா, நான் சர்ச் பண்ணிவிட்டு உனக்கு சொல்லட்டுமா, வேறு ஒருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டுமா, இப்படி நினச்சி மட்டும்தான் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். இப்படி ஹெல்ப் பண்ணது கூட ஒரு வகையில் தப்போ போல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் பண்ணது ஹெல்ப் தான் நான் நினச்சேன். ஒருவேளை அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்படி என்கிட்ட இருந்து நிறைய டவுட்ஸு, நிறைய ஹெல்ப்ஸ்ன்னு கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன என் மேலே கோவம்னு எனக்கு தெரியணும். என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் பழகுறாங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு எதுக்கு அந்த மாதிரி கமெண்ட் போட்டாங்க, இதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்க முடியல. நமக்கு ஆகாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கப்பா. அவங்ககிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டாக கூட போயிட்டு ஆர்கியூ பண்ணது கிடையாது. அது அந்த அட்மின்ஸ்க்கே தெரியும். ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் அவங்ககிட்ட போய் கேட்டதில்ல, அவங்க ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க வந்து என்கிட்ட கேட்டது கிடையாது. ஸோ எந்த ஆர்கியூமெண்ட்ஸுமே இல்லை. ஆகாதவங்ககிட்டயே நாங்கள் எந்த ஆர்கியூமெண்ட்ஸுமே பண்ணலை. எங்களுக்கு ஸ்மூத்தாக தான் அப்படியே போயிட்டுருக்கு. அவங்க ஏதாவது என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்றது கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு பேட் கமெண்ட்ஸ் வருதா தெரியும்,
இன்னொரு சேனல்காரங்க தான் இதை நம்ம போடுறாங்க நமக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது யாருன்னு மனசுக்குள்ள தெரிஞ்சுட்டு நம்ம பாட்டில் அப்படியே அமைதியாக போயிடுவேன். நானும் உங்ககிட்ட வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏம்மா உனக்கு இந்த வேலை, உன் வேலையை நீ பாரும்மா, என் வேலையை நான் பார்க்குறேன். இப்போ நீ நினச்ச மாதிரி தான் எனக்கு வியூஸ் கூட போகிறது இல்லையேன்னு கூட நான் மறைமுகமாக கூட அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் என் சேனலில் வந்துட்டு இவங்க தான் இது பண்ணாங்க, அவங்க தான் அதை பண்ணாங்கன்னு ஒரு நாள் ஒருத்தவங்களை சுட்டி காமிச்சு அவங்க கிட்ட பேசுனதே கிடையாது. என் சேனல் மூலியமா 2 3 சேனல் நேம் சொல்லி அவங்க சேனல்ஸையும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஸ்டோரிஸ் நல்லா இருக்கும் பாருங்கன்னு தான் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதை நான் ப்ரொமோஷன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள எது ப்ரொமோஷன் அதெல்லாம் நம்ம சொல்லலாமா அப்படின்னு நான் அப்படி கூட நான் நினச்சது கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் அவங்க சேனலை பார்க்கணும், அவங்களுக்கும் வியூஸ் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு இடத்துலையும் எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணேன். நான் எந்த இடத்துலையும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணலான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் எனக்கே தெரியாமல் அவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கேனோ என்னமோ, அதனால தான் என் மேலே இவ்வளோ வெஞ்சன்ஸோ எனக்கு தெரியல. இந்த 2 3 நாளாக நீங்களும் பார்த்துருந்தீங்க இல்லையா, அதர் சேனல் ஐடியா ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன் இவங்களுக்கெல்லாம் இந்த 2 3 நாளாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சேனலில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடில இருந்து அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் என் கூட பேசி பழகிட்டு இருக்க ஒரு பர்சன். உங்களால ஏத்துக்க முடியுமா? அந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கும்? சீரியஸா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நேற்று மார்னிங் வரைக்கும் எல்லா வீடியோஸும் எடுத்தாச்சு. நம்ம வீடியோ கொடுக்க போறோம் அப்படிங்கிற நினைப்புல தான் ஏர்லி மார்னிங்கில் அது 6:30ங்கிறது ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது. 6:30 போல தான் நான் வந்து படுத்தேன். எல்லா வீடியோஸும் எடுத்து முடிச்சுட்டு நைட்டு முழுக்க வீடியோஸ் எடுத்துட்டு 6:30 போல தான் வந்து படுத்தேன். ஒரு 11 o'clock 11:30 சம்திங் அந்த டைமில் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அட்மின்ஸ் தான் அவங்க எனக்கு விடாமல் கால் பண்ணிட்டு இருக்காங்க. விடாமல் கால் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்ல, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னுட்டு. ஏன்னா முன்னாடி நாள் வேறு இந்த மாதிரி பேக் ஐடி மூலமாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி அப்போது ஓகே நம்ம என்னன்னு கேட்கலான்ட்டு கேட்டாக்கா, அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி பேக் ஐடி போட்டது யாருன்னு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேக் ஐடி போட்ட பர்சன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்ப்பா. ஏன்னா அந்த பர்சன் என் கூட பேசிகிட்டு இருக்க ஒரு பர்சன். அவங்களுக்கு நான் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எந்த இடத்துலையுமே வந்து அவங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதே கிடையாது. அதாவது நம்மக்கிட்ட ஒரு கோவமாவோ ஒரு வெஞ்சன்ஸ் வச்சோ அந்த மாதிரிலாம் பேசி பழகுனது கிடையாது. நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பழகுனது எதுவுமே கிடையாது. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் எதுக்கு இப்படி? சரி எல்லா பேட் கமெண்ட்ஸும் போட்டு இந்த பொண்ணுன்னு கூட நான் நினச்சிட்டு சரி ஏமா இந்த பொண்ணு இப்படி பண்ணா அப்படின்னு நினச்சா அடுத்த ஷாக் ஒன்று சொல்கிறாங்க. அக்கா டீப்பாக போய் பாருங்கக்கா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த பேட் கமெண்ட்ஸு அந்த ஐடியும் இந்த பொண்ணோட சேனலில் உள்ள எல்லா கமெண்ட்ஸ் ஐடியும் சேம் ஐடி தான்க்கா அப்படின்னு சொல்லும்போது இதை நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அதாவது மற்ற அட்மின்ஸ்க்கெல்லாம் இந்த ரீசன் 2 days தான் அவங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு மட்டும்தான் ரீசெண்டாக வந்துட்டு பாருங்க, ஒரு 2 weeks முன்னாடி வந்த பேட் கமெண்ட், அதுக்கப்புறம் வந்தது ஒரு 3 4 பேட் கமெண்ட் பற்றி நான் வச்சு இந்த ரீசன் டேஸில் வீடியோஸை சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த எல்லா பேட் கமெண்ட்ஸ் ஐடியும் சேம் ஐடி. இது எனக்கு வந்து எனக்கு புரியல. ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்காக தான் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுவான். அப்படி பேட் கமெண்ட்ஸ் போடணும்னு நினைக்கிற ஒரு ஐடிக்காரங்க என்னோட சேனலுக்கு பேட் கமெண்ட்டும் இன்னொரு சேனலுக்கு குட் கமெண்ட்டும் போடுவாங்களா? யாருக்கு தான் சந்தேகம் வராது? நீங்களே சொல்லுங்க. இந்த சந்தேகம் கூட எனக்கு வரலங்க. என்கிட்ட பேசிட்டு இருக்க என்னோட ஃப்ரெண்ட் தானே மற்ற அட்மின்ஸ்க்கு வந்திருக்கு. அவங்க சொல்லி தான் இதுவே எனக்கு தெரியுது. அப்ப பாத்துக்கங்க நான் எந்த லட்சத்துல இருந்திருக்கேன்ட்டு. இது மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய அடின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பெருசு தெரியுமா? ஏன்னா நான் உங்க கூட பேசிக்கிட்டே இருந்துட்டு உங்க பின்னாடியே நான் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணால் உங்களுக்கு எப்படி வலிக்கும்? இப்போ அந்த இடத்துல தாங்க நான் இருக்கேன். என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா எனக்கு அவங்களுக்கும் எந்த சண்டை சச்சரவு ஆர்கியூமெண்ட்ஸு எதுவுமே கிடையாது. சொன்னல பார்த்தீங்களா, ஆகாதவங்ககிட்டயே நான் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போடுவோமா, ஆர்கியூமெண்ட் பண்ணுவோமா? ஆனால் நான் இதற்கு அவகிட்ட டீப்பாலாம் பேசுறது கிடையாது. ஆனால் நார்மலாக பேசிப்போம். அவள் எதனா டவுட்ஸ் கேட்டால் நான் கிளியர் பண்ணுவேன். சரிடா ஓகேடா அப்படின்ட்டு என்னோட வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு இது நல்லா இருந்தது அது நல்லா இருந்தது நான் அவகிட்ட நிறைய அம்மா எனக்கு இந்த இமேஜஸ் கொடுமா அந்த இமேஜ் கொடுமான்னு நானும் வாங்கியிருக்கேன். இப்படி நார்மலாக தாங்க போயிட்டுருக்கேன். என்னால் இப்போ கூட ஒரு இடத்துல நம்ப முடியல, நீ தான் பண்ணியாம்மா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் பண்ணவே இல்லை, சத்தியமாக நான் பண்ணலை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. கடவுளுக்கு தெரியுன்றாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாம் ஓகேம்மா, எல்லா ப்ரூஃபும் இருக்கே. அதாவது
அந்த பேட் கமெண்ட் கிரியேட் பண்ண அந்த ஐடி மொத்தமே 3 சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உள்ள போய் பார்த்தாக்கா அந்த 3 சேனலுமே அவங்க வச்சிருக்க 3 சேனல் தான். இது ஒன்று. அப்புறம் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்த எல்லா ஐடியுமே அவங்களுக்கு போய் குட் கமெண்ட்ஸ் போட்டிருக்கு. அந்த எல்லா ஐடியுமே 1 2 ஒரு 3 4 ஐடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 ஐடியுமே வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸு, அவங்க சேனலுக்கு குட் கமெண்ட்டா? எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நேற்று பார்த்துருப்பீங்க, நம்ம பாப்புக்குட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஐடியிலேருந்து எனக்கு நமக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அவங்களே நேற்று வந்து நமக்கு கமெண்ட் போட்டிருப்பாங்க ரிப்ளை, அம்மா நான் இது நான் தான்மா, ஆனால் நீ என்னோட ஐடியை வச்சு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி போடுறியா, நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நாங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போதே நீ அவங்க ஐடி இவங்க ஐடின்னு கிரியேட் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடுறியே. இன்கேஸ் நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியும். இதனால உனக்கு என்னம்மா, என்ன லாபம்? எல்லாத்த விட என்ன இப்படி கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன லாபம்? நேற்றுலேருந்து நான் எவ்வளோ வருத்தத்தில், எவ்வளோ மனவேதனையில, எவ்வளோ வழியில இருக்க. வீட்டாளுங்க கிட்ட யார்கிட்ட சரியா பேசல, என் குழந்தைங்க கிட்ட கூட சரியா பேசல. அவங்க எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மம்மி மட்டும் டல்லா இருக்காங்க. இதெல்லாம் போய் பசங்க கிட்ட சொல்ல முடியுமா? ஆனால் என் பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மம்மிக்கு ஏதோ ப்ராப்ளம், அதனால மம்மி இப்படி வெக்ஸ் ஆகிருக்காங்க. சரி மம்மி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என் ஹஸ்பண்ட்லாம் என்னை திட்டியே தீத்துட்டாங்க. நீ வீடியோவை பண்ண வேணாம், ஒரு டேஷம் பண்ண வேணாம், தூக்கி போட்டு ஓரம் போடி அப்படின்னு சொல்லி திட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மன வளர்ச்சவங்க, அவ்வளோ நேற்று வெக்ஸ் ஆகி போயிருக்கேன். நான் நேற்றுலேருந்து நிறைய அட்மின்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். ஆனால் நான் பேசுகிற எந்த அட்மின் கிட்டையும் நம்ம அழுதுடக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சி ஃபோனை வச்சுட்டு பின்னாடி அழுது தெரியுமா? இது வரைக்கும் அழுதது கிடையாதுங்க. அப்படி என்னம்மா பண்ண உனக்கு? எல்லாமே நல்லா தானம்மா பண்ணேன். கேட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் தானம்மா பண்ணேன். ஒருத்தவங்க ஒரு அடி வாங்கலாம், 2 அடி வாங்கலாம். என்னைய அடிச்சா நானும் பாவம் தானே. எனக்கு புரியலங்க. முன்னாடியாவது நல்லா வியூஸ் போயிட்டு இருந்தது, அதனால புறமப்படுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வியூஸ் கூட பெருசா இல்லையே, அது நினைச்சு நான் வருத்தத்துல தான் இருக்கேன். இன்னும் என்ன எதிர்பார்க்கறாங்க? அப்ப மொத்தமா சேனல் விட்டு வெளியில போகணுமா? சரி, அப்படி நான் போறதுல அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸா புரியலம்மா. நானும் ஆரம்பத்துலேருந்து, அதாவது பிகினராக இருந்தேன், எனக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். உங்ககிட்ட போல்டாக தான் பேசுவேன், ஆனால் வச்சுட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன், எவ்வளோ அழுவேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா வெளியில தான் நமக்கு காமிச்சிக்க முடியும், நான் போல்டாக இருக்கேன், நான் தைரியமாக இருக்கேன்னு. உள்ளுக்குள்ளே நம்ம யாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். கோலன்னு சொல்லிட முடியாது, ஆனால் எனக்கும் வலிக்கோல. நானும் மனுஷன் தானுங்க. அதுலயும் கூட பேசிட்டு இருக்க ஒரு பர்சன் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கும் போது நம்ம இனிமே யார்கிட்டயாவது ஏதாவது ஷேர் பண்ணுவோமா? யாரையாவது நம்ப முடியுமா? எனக்கு வந்து சொல்றதுக்கு வார்த்தை கூட வரலங்க. இவ்வளவு ஒரு மனவேதனையில இருக்கேன் நான். ஒரு நாள் வீடியோ எடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லா தூக்கத்தையும் கெடுத்து என் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு வெறும் 1 hour 1.5 hours அவ்வளோதான், அவ்வளோ தூங்கிட்டு உடனே போய் எடுப்பேன். இது நீங்கள் கேட்கலாம், எங்கள் அக்கா நீங்கள் எடுக்கிறது நீங்கள் ஏன் இப்படி எடுக்கிறீங்கன்னு. ஆமாம், நான் சுயநலம் தான், எனக்கு இன்கம் வேணும் தான் நான் எடுக்கிறேன். நான் அதை தான் நானும் சொல்கிறேன். நான் என்னுடைய சுயநலத்தை பார்த்து தானே போயிட்டுருக்கேன். அவ்வளோதானே, நான் சம்பாதிக்கணும்னா என் உடம்பை மட்டும் தானே நான் வருத்திக்கிறேன். உன் மனசை கஷ்டப்படுத்தல, உன்னை வருத்தலையே, என்ன தானே வருத்திக்கிறேன். இதில் உனக்கு எங்கே கஷ்டமாக இருக்கு? நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன், எல்லாம் என்னோட சுயநலத்துக்காக, எனக்கு இன்கம் வேணுங்கிறதுக்காக. ஒன்று கஷ்டப்படுத்தியோ உங்களெல்லாம் வருத்தப்பட வச்சோ அதில் நான் காசு சம்பாதிக்கலையே. எத்தனை பேசுங்க, இவ்வளவு கேவலமா வீடியோ எடுக்கிறீங்க, உனக்கு அசிங்கமா இல்லையா? நீ எடுக்கிற வீடியோஸ் போய் உன் பசங்க கிட்ட காட்டு. அப்புறம் இதோ நேற்று கூட ஒருத்தவங்க இப்படி அசிங்கமா வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணு. என்ன நான் போட்டுட்டேன் எனக்கு புரியல. எங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள இதெல்லாம் இருக்குங்கிறத காட்டுறது தப்பா? சரி, நான் என்ன கேட்கிறேன், பிடிச்சா பாருங்க, பிடிக்கல அது அசிங்கமா இருக்கு தெரியுதுல்ல, கேவலமா இருக்குன்னு தெரியுதுல்ல, நீ ஏன் பாக்குற? பார்த்துட்டு என்ன டேஷுக்கு நீ வந்து கமெண்ட் பண்ற? பார்க்க பிடிக்கலன்றவங்க மூடிட்டு போக வேண்டியது தானே. முழுக்க உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுல ஒரு கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு பின்னாடி நிறைய பேசிட்டு எல்லாமே எனக்கு நானும் கேள்விப்பட்டு தாங்க இருக்கேன். எனக்கு பின்னாடி யார் யார் என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா மறுபடியும் வருத்ததான் படணும். நீங்க எல்லாரும் இப்போ ஒரு கமெண்ட் போடுவீங்க பாத்தீங்களா, அக்கா நீங்க இக்னோர் பண்ணிட்டு போங்க காணிட்டு. எத்தனை இக்னோர் சொல்லுங்க, எத்தனை இக்னோர்? இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்க பக்கத்து வீட்டில் ஒரு சண்டைனா ஒரு தடவை பொறுப்பீங்க, 2 தடவை பொறுப்பீங்க. ஓயாம அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தா
ஏதாவது உங்களுக்கு தோணும்ல, அடச்சி என்னடா இங்க இருக்கிறதுக்கு நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாமே தோணும்ல. கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு எந்த மனநிலைக்கு இப்ப நான் வரதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இது சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸோ போட மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்மள பிடிக்காத அதர் சேனல்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் இதை கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இது மூலியமா லாபம்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த பர்சன் நம்ம கூடவே பேசுற பர்சன் தான் நினைக்கும் போது என்னால ஏத்துக்கவும் முடியல, தாங்கிக்க முடியல, நம்ப முடியலங்க முதல்ல. ஃபேக் ஐடி, அந்த ஃபேக் ஐடி மூலியமா எனக்கு பேட் கமெண்ட், ஆனா வேற சேனலுக்கு குட் கமெண்ட். எனக்கு புரியல, இதை நான் எந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறது? இதை நம்ம அவங்க கிட்ட கேட்டா கடவுள் பார்த்துப்பாங்க, கடவுளுக்கு தெரியும். நானும் அதுதான் சொல்றேன், கடவுள் பார்த்துப்பாரு, கடவுளுக்கு தெரியும். ஐயோ என்னால முடியலப்பா. இதுக்கு மேல நம்ம வந்து மறுபடியும் அடிச்சா கூட வலி வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனசு மூலியமா காயப்பட்டுட்டோம்னா அது நமக்கு போய் படுக்கும் போதும் சாப்பிடும் போதும் அந்த எண்ணங்கள் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வலி. அதான் டியர்ஸ், எனக்கு இப்போ என்னன்னா, நான் வீடியோ போடுறது சிலருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல. இனி நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ண வேணாவா? நானும் முதல்ல யோசிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அக்கா இதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்கக்கா, நீங்கள் அவங்க வந்து நம்ம டவுன் ஆகணும்னாக்கா இதெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி டவுன் ஆகிட்டிங்கன்னா அவங்க நினச்சது நடந்துருச்சுன்னு அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாரும் சொல்கிறதும் சரிதான். ஆனால் நமக்கு ஒரு ஒரு வகையில் ஒரு வருத்தமோ ஒரு கஷ்டமோ ஒரு வலியும் இருக்கும்ல. வீடியோ எடுக்க உக்காந்தாலே இந்த நினைப்பு தான் வருது. நேற்று நைட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துடலான்ட்டு உட்காந்து பிரியமானவளை எல்லா ஸ்க்ரீன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்து எடுக்கிறேன். எனக்கு சுத்தமாக டயலாக் வரல. ஏன்னா மைண்டுக்குள்ள ஃபுல்லாகவே இதுதான் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சது. எடுத்து வச்சுட்டு வந்து படுத்தாலும் இதே தான் ஓடுது. இது எதுவுமே நானாக கண்டுபிடிச்சது இல்லைங்க. என்னை சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னுடைய மற்ற சேனல் அட்மின்ஸ் தான் எனக்கு கண்டுபிடிச்சி எனக்கே சொன்னாங்க. சரி, எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்லலைன்னா இப்போ வரைக்கும் நான் ஒரு முட்டாளாவே தான் இருந்திருப்பேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு முட்டாளாவே தான் இருந்திருப்பேனே. அது தெரியாமல் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க கேட்குற டவுட்ஸ்க்கு கிளியர் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் இருந்திருப்பேனே. எனக்கு ரெகுலராக பேட் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. எனக்கு இவங்க சொல்ல போய் தான் ஃப்ரெண்ட்ஸு நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நம்ம நல்லதை வந்து டக்குன்னு மறந்துடுவோம், கெட்டதை மட்டும்தான் மனசு போட்டு அப்படியே நம்மளை வாட்டிக்கிட்டே இருக்கும். அதான் எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். வீடியோ கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாவா, இல்லை இதோட இதை பார்த்துட்டும் தயவு செஞ்சு கமெண்ட்ல போடாதீங்க, உங்களுக்கு இதே தான் வேலை, புலம்புறது தான் வேலைன்னு. அதையும் போட்டு மறுபடியும் எனக்கு காயப்படுத்திடாதீங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதோட விட்டுறலாம், இதோட வீடியோவே கொடுக்க வேணாம் தான் மைண்ட்ல இருந்தேன். சரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதனால நான் வந்து இந்த வீடியோ கொடுக்குறேன். இதில் வேற எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நிறைய அடிபட்டுட்டேன், நிறைய பேச்சுக்கள் வாங்கிட்டேன், கிட்டத்தட்ட அசிங்கமும் பட்டிருக்கேன், எல்லாத்த விட பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். இன்னும் நான் என்ன அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன மாதிரி இனிமேல் யாரும் இருக்காதீங்க, அவளை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்க மாதிரி தான் நானும் வீடியோஸ் கொடுக்குறேன். நமக்கு என்ன வருமோ அதுதானே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம். அப்படி எனக்கு வந்து லவ், ரொமான்ஸ், ஃபீலிங்ஸ் இதில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி தெரிஞ்சது, அதை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் நீங்கள் எல்லாரும் அதாவது பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க ரொமான்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அவங்க டிக்ஷனரியில் அது பேட் தப்பான ஒரு இது போல இருக்கு. ஏன் இதில் சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருக்கு, அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கொடுத்துருக்கேன், அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பாண்டிங் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஆரம்பத்திலே சொன்னேன், நல்லது யாருமே எடுத்துக்க மாட்டோம், கெட்டது மட்டும் தான் எடுத்துப்போம். அதுக்காக ரொமான்ஸ் நான் கெட்டதுன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க டிக்ஷனரினா, அதாவது அவங்க டிக்ஷனரியில் மீன்ஸ் நான் போடுறதுனால அவங்க டிக்ஷனரியில் ரொமான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது போல இருக்கு. வேற மாதிரி ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ கேவலமாக போடுற, இவ்வளோ சீப்பாக போடுற, இவ்வளோ அசிங்கமாக போடுற அப்படின்னு எடுத்துக்கிறாங்க போல இருக்கு. அப்படி இந்த கார்ட்டூன்ல நான் என்னங்க காட்ட முடியும் அசிங்கமாவும் கேவலமாவும் காட்டுறதுக்கு? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாராலையும் எல்லாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா கடவுளாலேயே வந்து எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஒரு இடத்துல கடவுளை வாழ்த்துவாங்க, ஒரு இடத்துல கடவுளை திட்டுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த மனுஷனை வந்து கடவுள் மூலிமா எதையும் திருப்தி அடையலைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நாங்களாம் ஏமாத்துறோங்க. நாங்கள் கொடுக்குற வீடியோஸ்லாம் எல்லாருக்குமே பிடிச்சிடும்னு நான் சொல்லிட முடியுமா? பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதவங்க பார்க்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுறத நீ என்னம்மா சாதிச்சிட்ட?
என்ன நீ பாரிட்ட? நீங்க சாதிச்சீங்களோ வார்னிங்களோ எனக்கு தெரியல. ஆனா என்ன எதுக்கு போட்டு இப்படி பின்னாடி குத்துனீங்க? என்ன எதுக்கு இவ்வளோ என் மனசு எதுக்கு இவ்வளோ ரன்ன மாத்துனீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமே நான் வீடியோ கொடுப்பேனான்னு கூட எனக்கு தெரியல டியர். சாரி. பாய். ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு என்ன மாதிரி உள்ள அட்மின்ஸ்க்கு தெரியும். ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்து அந்த கேரக்டராகவே நம்ம வாழ்ந்து அந்த இடத்துல நம்ம அந்த கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் டைலாக்ஸ் வந்து நல்லா கொடுக்க முடியும். அர்ஜுனா நான் அர்ஜுனா இருக்கணும், நிலானா நான் நிலாவாக இருக்கணும், அஜய்னா நான் அஜயா இருக்கணும். அப்படி ஒரு ஒரு கேரக்டராக நான் மாறினா மட்டும்தான் எனக்கு வந்து டைலாக் வரும். எனக்குன்னு இல்லை, எல்லா அட்மின்ஸ்க்கும். எல்லாரும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தானே போட்டுட்ருக்கோம். பேட் கமெண்ட்ஸ் போடுற நீயும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தானே போட்டிருப்ப. அப்போ அந்த கஷ்டம் ஏன் உனக்கு புரியல? நீ என்ன கஷ்டப்பட்டு அதை தானே நானும் பட்டிருப்பேன். எதுக்கு இப்படி போட்டு என்ன நீ இப்படி நோகடிக்கிறதுல நீ உனக்கு என்ன சந்தோஷம்? சரி, நோகடிச்சிட்ட, சந்தோஷமாயிட்டியா? சந்தோஷமா இருக்க மாட்டேன், இப்போ திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டீங்க. மறுபடியும் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. சரிங்க டியர், இதுக்கு மேலே நான் பேசி புலம்பிட்டு இருந்தா புலம்பிட்டே தான் இருக்கணும். ஓகே. அப்புறம் நேற்றுக்கு தெய்வ பெருமாள் அந்த ஐடியிலேருந்து நமக்கு சூப்பர் தேங்க்ஸ், 100 ருபீஸ் சூப்பர் தேங்க்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி டார்லிங். நான் உங்களுக்கு இதை சந்தோஷமாக இந்த தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது நான் சந்தோஷமாக தான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள்லாம் ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருக்கேன். இப்போவும் வந்து அழக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அழக்கூடாது, ஏன்னா நம்ம ஒரு மெச்சூர்டான லேடி. நம்மளாம் போய் அழுதா நல்லா இருக்காது. ஓகே டியர். பாய். பாய் டியர். பை டியர்.